நாம் அனைவரும் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். நாம் அனைவரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. இயேசுவே, என்னையும் மறைத்து கொள்ளுங்கப்பா, உடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவே நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி நல்ல வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனத்துல, பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, அந்த வசனத்தை நான் இன்னைக்கு காலையில படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏனென்றால் நான் முழுசாவே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வியாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்றார். இதே வசனம் நம்ம ஆமோஸ்ல பார்க்கலாம். ஆமோஸ்லயும் இதே வசனத்தை, ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்கிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய்ப்போனை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது, ஆண்டவரே இந்த வசனத்தை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப அழகாகவே ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதம் மட்டுமல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர்கிட்ட கேட்கிறது மட்டுமல்ல. சில இடங்களில நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நடக்கும்போது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும் போது, சில காரியங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில சில சில தொல்லைகள், கஷ்டங்கள் வரும்போது நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள், உடைந்த, சிதைந்த, பழுதாய் கிடைக்கிற போனவைகளை கர்த்தரால் மட்டுமே சீர்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரியும். கர்த்தரால் மட்டுமே சில காரியங்களை சீர்படுத்த முடியும், வேற யாராலையும் சீர்படுத்தவே முடியாது. சோ இன்னைக்கு காரியத்தை நம்ம அப்படித்தான் பார்க்க போறோம். பழுதாய் கிடைக்கிற காரியங்கள், இந்த காரியங்களை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சீர்படுத்துவார்? யாராவது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்த மாட்டாங்களா? யாராவது வந்து எதையாவது செய்ய மாட்டாங்களா? சில காரியங்களா மனுஷனால முடியவே முடியாது, மனுஷனுடைய உதவியால முடியவே முடியாது. ஆனா நம்ம சில காரியங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நீங்க பாத்துக்கங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க மட்டும் தான் சீர்படுத்த முடியும். பழுதாய் போனவைகளை கர்த்தர் மட்டும் தான் சீர்படுத்த முடியும். சோ முதலாவது, பழுதாய் போனவைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும்ல. எப்படி, இது ஏன் பழுதா போச்சு, இது ஏன் சீர்படுத்த முடியல, இது ஏன் என் வாழ்க்கையில இப்படி கெட்டு போச்சு, இது ஏன் என் வாழ்க்கையில நல்லா தானே போயிட்டு இருந்தது, நல்லா தானே இருந்தது, நான் நினைச்சேன் இது கர்த்தருடைய சித்தம், நான் நினைச்சேன் இது கர்த்தருடைய வேலை, நான் நினைச்சேன் இது கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, ஏன் இது பழுதாய் போச்சு என்று கேட்கும் போது கண்டிப்பா நாம் இதுல நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். சோ முதலாவது நான் எடுத்துக்கொண்டது the brokenness, அந்த பழுதாய் போனவைகளை நான் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நம்பர் 1, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னாக்கா, என்ன நடக்குது என் வாழ்க்கையில? முதலாவது ஆவிக்குரிய சரிவு. சோ முதலாவது அடையாளமே பாத்தீங்கன்னா, தேவனோடு உண்டான உறவில ஏற்படுகிற இடைவெளிய நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் பழுதாய் போனவைகளுக்கு காரணமாக இருக்கிறது. சோ நம்ம நினைப்போம் எல்லாமே சூப்பரா போயினுக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா சில காரியங்கள்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கோம். கம்பேக், திரும்பி பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் எப்படி இருக்கிறேன். அந்த ஆவிக்குரிய ஜீவியம் நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. அந்த ஆவிக்குரிய ஜீவியம் பழுதடைந்து போய் கிடக்குதா? என்னால ஜெபிக்க முடியாம இருக்குதா? என்னால வேதம் வாசிக்க முடியாமல் இருக்குதா? எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற நான் நம்புறேன். உண்மையாகவே ஆண்டவரோடு கூட நம்ம நல்ல உறவை வைத்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நல்ல உறவை வச்சுக்கிட்டு ஆண்டவரோடு கூட எல்லாமே நல்லா போகும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை செய்யாம நம்ம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய சரிவுகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிறது. சோ பழுதாய் போனவைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நம்பர் 1 ஆவிக்குரிய சரிவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுலயே நான் சொல்ல விரும்புற காரியம், எரேமியா 2வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, ஆண்டவர் எப்படி அந்த உறவுகளை சரிப்படுத்துவாரு, அந்த உறவுகளை அவரால் எப்படி சரிப்படுத்த முடியும் நம்ம நினைக்கிறோம்னாக்கா, கண்டிப்பாக அந்த பாழாய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது, எரேமியா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல,
குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற மண்பாண்ட வேற பாண்டமாக வணைந்தான். வேற பாண்டமாக வேற பாத்திரமாக வணைந்தான். அவன் கையில இருக்கிறது ஒரு மண்ணு தான். அந்த அந்த மண்ணுல எடுத்து அவன் அந்த மண்பாண்டத்தை எடுத்து தன் கையில கெட்டு போயிடுச்சு என்று அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு குயவன் அதை திரும்ப வேற மண்பாண்டமாக வளைந்தான். சோ இந்த நம்மளுடைய ஆவிக்குரிய சரிவுகள் கண்டிப்பாக என்னால முடியல, நான் வேதம் வாசிக்கல, முன்ன மாதிரி கிடையாது, முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி ஆலயத்துக்கு போக முடியல, முன்ன மாதிரி என்னால சிரிக்க முடியல, முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல, முன்ன மாதிரி நான் எதையும் யோசனைக்குள்ள இருக்கலாம், எல்லாமே எனக்குள்ள இருந்து நான் எதையும் அனுபவிக்க முடியாம நான் இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவரே, ஏதோ தவறுகள், ஏதோ என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறுல இருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. என்ன சரியான மண்பாண்டமா நீர் மாத்தணும் ஆண்டவர். நம்ம கேட்கும் போது கர்த்தர் அதை கண்டிப்பாக அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, உறவுகள் மத்தியில ஏற்படும் மனக்கசப்புகள். சோ கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், சபை மக்களாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களில இருக்கட்டும், எல்லா மனக்கசப்புகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னாக்கா, ஏதோ ஒரு உறவு சரியில்லை. நம்ம கர்த்தரோடு கூட உறவு சரி இருக்குதுனாக்கா எல்லா மனுஷர்களோட உறவும் நம்மளுக்கு சரி இருக்கும். நம்ம கர்த்தருடைய உறவு நம்மளுக்கு சரியில்லைனாக்கா எல்லா மனுஷர்களோடும் அந்த உறவு இருக்காது. ஆண்டவர் நம்ம யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு வைப்பாரு. யார் கூட பேசக்கூடாது, யார் கூட நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒதுக்கி தள்ளுவாரு, நம்மளுக்கு தூரம் வச்சிடுவாரு. சோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக பழுதாய் போனவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டியது ஒரு அடையாளமாக இருக்கிறது. சோ கண்டிப்பா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தான் தருவாரு, கர்த்தர் தான் இதை சரிப்படுத்த முடியும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்னாக்கா, இந்த மாதிரி காரியங்களை நம்ம சரிப்படுத்தி கொண்டால்தான் கர்த்தரால நம்மள இன்னொரு வேற பாத்திரமாக அவரு வணைந்து கொள்ள முடியும். 3வது காரியம், பாவத்தின் விளைவுகள். பாவம் வரும்போது சேதம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவம் வரும்போது சேதங்கள் வரும். சேதம் வரும்போது பழுதடைய தான் செய்யும். சேதம் என்ன பண்ணும்? சும்மா வந்துட்டு போமா, பழுதடைய செஞ்சிடும், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். சேதம்னாலே என்னது? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். சோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், குடும்பத்துக்குள்ள சேதங்கள், வாழ்க்கைக்குள்ள சேதங்கள், வேலை ஸ்தலங்களில சேதங்கள், ஆண்டவரே முன்னேற முடியாத சேதங்கள், அடுத்தது என்னன்னு புரியாத ஒரு சேதங்கள்லாம் இருக்குதுனாக்கா அடையாளம் கண்டுபிடிங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல எப்படிப்பட்ட உறவுகள் இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல நான் எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறேன். அந்த 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 18வது அதிகாரம் ரொம்ப அழகாகுது. கையில கெட்டு போயிடுச்சு. குயவனுடைய கையில நம்ம குயவனுடைய கையில இருக்கிறோம். ஆனா கெட்டு போன பாத்திரமா அவர் நம்மளை வச்சுக்க முடியாது. அவருடைய கையில இருக்கிறோம், இருந்து கொண்டே இருக்கணும். ஆனா அவர் கையிலே இருந்து கொண்டு, ஆண்டவரே என்னால பிடிக்கல சொல்லும் போது, உங்களோட உறவு வச்சுக்கிறது ரொம்ப டைட்டா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, உலகத்தோட நான் என்ஜாய் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லும் போது கண்டிப்பாக அவர் என்ன பண்றாரு, அது உடைந்து போகுது. அந்த பாத்திரம் உடைந்து போகுது. அந்த பாத்திரம் உடைந்து போகும்போது குயவன் அதை வேற பாண்டமாக வணைந்து கொள்ளுகிறான். ரொம்ப அழகாகுது பாருங்களேன். அதுல 6வது வசனத்திலேயே கடைசி பாகம், களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்களும் என் கையில இருக்கிறீர்கள். ஆமென். குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நாம் ஆண்டவர் கையில இருக்கிறோம். சோ அவர் வணைந்து கொள்ளட்டும். பழுதடைந்ததை சீர்படுத்த வேண்டும்னாக்கா, பழுதடைந்த வாழ்க்கையை சீர்படுத்தணுமா, பழுதடைந்த குடும்பத்தை சீர்படுத்த வேண்டுமா, கர்த்தரால மட்டும்தான் அது முடியும். கர்த்தரால மட்டும்தான் அதை சீர்படுத்த முடியும் என்பது ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறது. சோ 3 காரியங்கள் இதுல பார்த்தோம். பழுதாய் போனவைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவிக்குரிய சரிவுகள், உறவுகள் மத்தியிலே சரிவுகள், ஏற்படும் கசப்புகள், 3வது பாவத்தின் விளைவுகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில பழுதடைந்த காரியங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. 2வது காரியம், கர்த்தர் எப்படி சீர்படுத்துகிற விதம், how God restores. சோ இதை நம்ம பார்க்க போறோம். எப்படி கர்த்தர்
ஆண்டவரே நம்மளை தேடி வந்து ரெஸ்டோர் பண்ணுவார்னாக்கா, மனசுக்குள்ள நம்மளுக்கு ஆண்டவரை தேடுகிற அந்த தன்மையை போடுவார், தேடுகிற வாஞ்சியை போடுவார். நல்லா கேட்டுக்கங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம விழுந்து போகும்போது நம்மளை தூக்க யாரும் இல்லை, நம்மள வந்து தூக்கி எடுக்க யாரும் இல்லை, நம்ம அப்படியேதான் போயிடுவோம் போல, நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே புரியல. எந்த வாழ்க்கையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார், அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. முக்கியமா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நேசித்தவர்களுக்கு, ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்க, நீங்க சோர்வடையும் போது, நீங்க கீழே விழும் போது, நீங்க நீங்க வந்து அப்படியே ஐயோ எனக்கு பிடிக்கலையே வாழ்க்கை என்று சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் எங்குமே கைவிட மாட்டார். எங்கேயாச்சும் ஒரு ஏஞ்சலை வச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு நீங்க இங்க இந்த உட்காந்து இந்த வசனத்தை கேட்கிறீங்கன்னாக்கா, கர்த்தர் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் தான். சோ ஹவு காட் ரெஸ்டோர்ஸ், கர்த்தர் எப்படி சீர்படுத்துவார், the divine restoration எப்படி வரும் ஆண்டவர்கிட்ட இருந்து, எப்படி கர்த்தர் என்ன சீர்படுத்துவனா, பாழடைந்து போகும்போது, மனக்கசப்புகள் வரும்போது, அதாவது கர்த்தரிடம் இருந்துதான் அவர் நம்மள் வைத்திருக்கிற அன்பு தான், அவர் நம்மளை நேசிக்கிறது தான் நம்மளை சீர்படுத்த வைக்கும். ஸோ கர்த்தரிடம் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த அவரால் முடியும். இந்த பழுதடைந்து போன வாழ்க்கையை எப்படி சீர்படுத்துவார்? நம்பர் 1 அதுல பார்க்கலாம், கர்த்தரால மட்டும்தான் முடியும். அத குயவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். குயவன் எப்படி வந்து தன்னுடைய கையில இருக்கிற களிமண்ணை எடுத்து அது சீர்குலைந்து போனாலும் அதை திரும்ப அதை மாத்தி அதை ஒரு வேற மண்பாண்டமா பண்றாருல, அதே மாதிரிதான் சில நேரங்களில நம்ம குயவன் கையில நம்ம கொடுத்துடணும். ஆண்டவர் கையில நம்மளை கொடுத்து விட்டு, ஏசப்பா நீங்க என்னுடைய வாழ்க்கைய எடுத்து நடத்துங்க, நீங்க என் வாழ்க்கைக்கு நீங்க தான் பார்த்துக்கணும் சொல்லும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதாவது அவர் திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிற தேவன். சோ கர்த்தர் என்னைக்குமே தள்ளி விடுகிறவரே கிடையாது, நம்ம குடும்பத்தை தள்ளி விடுகிறவரே கிடையாது. அதுக்கான நம்ம சும்மா விழுந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில சரிவாயிட்டு திரும்பி எழுந்திருக்க கூடாது. நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோமா, நம்ம ஆண்டவரை நம்பி போறோமா, வாழ்க்கை அப்படிதான் போகணும். இல்லைனாக்கா கண்டிப்பாக எங்க எப்படி உடையனே தெரியாது. அந்த குயவன் கையில இருக்கிற மண்பாண்டம் எப்படி உடையுது, எப்படி அது சீர்கெட்டு போயிடுச்சு தெரியல. ஆனா குயவனுக்கு தெரியுது, ஐயோ இது சரியில்லையே, நான் திரும்ப எடுத்து இதை நான் வேற பண்பாண்டமா செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. பாத்தீங்களா? அதே தாங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்துகிற தேவன். சில காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ள, ஆண்டவரே என் கணவனை மாத்துங்க, என்னுடைய பிள்ளைகளை மாத்துங்க, என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீ சீர்படுத்தி கொடுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் அழகா சீர்படுத்தி கொடுப்பாரு. இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு நாளைக்கே நீங்க எதிர்பார்க்காதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே ஒரு சேஞ்சுக்காக, ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணும்னாக்கா கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ஜபத்தை. நீங்க பண்ணாம உங்க வீட்டுக்கு யார் பண்ணுவா? நீங்க உங்க வீட்டுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக பண்ணாம வேற யார் பண்ண முடியும் ஜபம்? கண்டிப்பாக நான் சொல்றேன், உங்க வீடுகளுக்குள்ள சீர்படுத்த வேண்டுமா? சீர்படுத்த வேண்டும். ஆண்டவரே சபையை சீர்படுத்துங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துங்க, ஆண்டவரே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சீர்படுத்துங்க, ஆண்டவரே சீர்குலைந்து கிடக்கிற காரியங்களை சீர்படுத்துங்க. சில கெட்ட காரியங்களை நான் கேட்கும் போது, சிலருடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் நான் பார்க்கும் போது, ஆண்டவரே எதுக்கு இப்படி இருக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே சொல்லிட்டு நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக சில தகாத உறவுகள் இருக்கும் போது கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, ஆண்டவரே இதை மாத்தி போடுங்க, உங்களாலதான் முடியும், எங்களாலலாம் முடியாது. நம்ம எல்லாம் போய் கேள்வி கேட்டா அடுத்த நிமிஷமே கேட்பாங்க, உங்களுக்கு தேவையா, நீங்க இதை கேட்குறீங்க, அது எங்க இஷ்டம், மை லைஃப்னு பேசுவாங்க. சோ நம்ம செய்ய வேண்டியது, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட், ப்ரே. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கையில ஒருத்தரும் இருக்கிறோம். நம்ம குடும்பம் கர்த்தருடைய கையில இருக்குது, நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய கையில இருக்கிறாங்க. சோ நான் நிறைய நேரங்களில என்னால சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் நான் ஜபத்துல தான் வைப்பேன். ஜபத்துல வச்சு ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். ஆண்டவர் மாத்துவாரு. சைலண்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் ஒரு நாள் மாத்துவாரு பாருங்க. சில காரியங்கள்லாம் மாத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் பாரு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாத்தி கொடுக்குறாரு, சில காரியங்கள்லாம் எப்படி மாத்தி போடுறாரு, ரொம்ப அழகா செஞ்சு போடுறாரு. அப்படி பார்க்கும் போது, ஏன்னா சில வாழ்க்கையை நம்ம காப்பாத்துறோம் ஜெபம் பண்ணி.
அவங்களுக்கு தெரியாது, அது பாவம் தெரியாது. அது பாவம் தெரியாம ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக தானே படைத்தாரு. ஆணும் பெண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்மள புடிச்சு திட்டுவாங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுது, ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கணும், சீர்படுத்த சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த உலகத்துல ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை நீ சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் சீர்படுத்த வல்லவர. கஞ்சா குடிச்சிட்டு போறாங்க, குடி குடிச்சிட்டு வராங்க, வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, உட்காந்துங்க, உங்களுக்கு நாங்க என்ன வேணும், சிக்கன் வேணுமா, உங்களுக்கு கறி வேணுமா, கறி பொரிச்சு தட்டா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்க முடியுமா நம்ம அவங்கள பார்த்து? ஆண்டவரே அவங்க வாழ்க்கை சீர்படுத்தப்படணும்ப்பா. அவங்க கஞ்சா பிடிக்கிறவங்கள சீர்படுத்தப்படணும் ஆண்டவரே. தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்களே அந்த வாலிப பசங்களாம் பாருங்க, குடிக்கிற வாலிப பசங்க, கஞ்சா எடுக்கிற வாலிப பசங்களாம், அவங்க தான் உலகத்துல பெரிய ஆளு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா சும்மாவே வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லவே வேணாம். அவங்க எடுக்கிற டிசிஷன் பெருசா இருக்கும், அவங்க எடுக்கிற முடிவுகள் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அதுதான் பெஸ்ட், கிரேட், த கிரேட்டஸ்ட் நினைப்பாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கண்மூடித்தனமா போய்கொண்டிருக்கிற சிலவருடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படணும்னாக்கா நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு தேவை. நமக்காக மட்டுமே எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். நமக்காக மட்டுமே நம்ம என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னைக்கு சீர்கெட்ட காரியங்கள், பழுதடைந்து போன காரியங்கள் எடுத்து நிறுத்தப்படும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, மறுபடியும் எடுப்பித்து, மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஆண்டவர் என்னைக்குமே சோ உங்க கண்ணுக்கு முன்னாடி எந்தெந்த காரியங்கள் சீர்குலைந்து கிடக்குது, எந்தெந்த விஷயங்கள் சீர்குலைந்து கிடக்குது, உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஆளா உங்க குடும்பத்துக்காக, உங்க சொசைட்டிக்காக ஜெபிக்கிற ஆளா, உங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆளா, உங்க சபைக்காக ஜெபிக்கிற ஆளா, விடவே விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதிலே பாழடைந்த நேரங்களிலே நாமே ட்ரை பண்ணி அதை ஒட்ட வைக்க கூடாது. சில பாழாய் போன காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குருவி மூளையை போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ட்ரை பண்ணுவோம் அதை ஒட்டுறதுக்கு. நம்ம ஒட்டி பார்க்கலாமே, நம்ம செஞ்சு பார்க்கலாமே, நம்ம ஒட்டி பார்க்கலாமே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே, நம்ம இதுல இப்படி பேசி பார்க்கலாமே, இப்படி டெக்னிக்கா பார்க்கலாமே, இப்படி கன்னிங்கா பேசி பார்க்கலாமே, இப்படி நம்மளுடைய கோபத்தை ப்ளீஸ் இதெல்லாம் செய்யாதீங்க. எந்த ட்ரையும் பண்ணாதீங்க. ஒரு காரியம் பழுதாய் போய் கிடக்குதுன்னா, சீர்குலைந்து கிடக்குதுன்னா கர்த்தர்கிட்ட விடுங்க. அவர் ஏன்னா என்னைக்குமே அந்த சீர்படுத்துகிற தேவன் தான். நம்ம நினைக்கிற பிரகாரம் கிடையாது. அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் புதிதானவர்களை சீர்படுத்துகிற தேவன், புதிதான காரியங்களை செய்கிற தேவன். நம்ம ஆண்டவரே இதுலயே எங்களுக்கு ஓட்ட வச்சு கொடுத்துருங்க, இதுலயே அப்படியே மறைச்சு கொடுத்துருங்க, இதுலயே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்க, இதையே நாங்க அப்படியே ஓட்டுறோம் ஆண்டவரே. அப்படிதான் நிறைய நேரங்களில நம்ம கேட்கிற காரியங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. சில பெருமையான காரியங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது நிறைய பேருக்கு. கர்த்தர் அங்கதான் குத்தி உடைப்பாரு நம்மள. இந்த பெருமைலாம் உனக்கு என்னத்துக்கு, இந்த பெருமை அகங்காரம் எல்லாம் உனக்கு தேவை கிடையாது. நான் எப்படி உன்னை தூக்கி எடுத்தேன், எப்படி நீ சீர்குலைந்து கடந்த, நீ எப்படி இருந்த, நான் உன்னை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வச்சுக்கிறேனாக்கா, நீ திருப்பி அதே பெருமைக்குள்ள போயிட்டு உன்னை சீர்குலைத்து போய் வைக்கிறனாக்கா கர்த்தர் நமக்கு ஏத்த மாதிரி அதை ஒட்டி தருகிற தேவனே கிடையாது. ஆவியானவர் பேசும்போது கண்டிப்பாக வித்தியாசமான முறையில கண்டிப்பா பேசுவாரு. கர்த்தர் இதை பேசுகிறார் என்றால் தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இத நம்ம ட்ரை பண்ணி ஒட்டாதபடி குயவன் கையிலே அதை கொடுத்துட்டு, எசப்பா நீங்க இந்த வேலையை செய்யுங்க, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா எனக்கு சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க, இதைதான் படிக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெருமையை பார்ப்பேன். அந்த பெருமைக்காக கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். அந்த பெருமைக்காக நீ கர்த்தருக்குள்ள இருந்தா உன்னை இன்னும் பிரம்மாண்டமா வைப்பார். பெருமையா வைக்க மாட்டார், பிரம்மாண்டமா வைத்து இது யாரா இது இப்படியா கேட்கிற அளவுக்கு வைப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் செய்யற காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா வித்தியாசமான முறையில தான் அவர் அதை சீர்படுத்துவார்னாக்கா, அதை பழுதானவைகளை அவர் கட்டுறாருனாக்கா அவர் வித்தியாசமான முறையில தான் அதை கட்டி கொடுப்பார். நமக்கு அதை புதுசா தான் கட்டி கொடுப்பாரு. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி திரும்ப ஒரு புதிய மண்பாண்டத்தனம் உருவாக்க முடியும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதுல 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா,
ஆஹ் பூர்வ நாட்களை போல கத்தர் சீர்படுத்துவார். அதாவது ரொம்ப அழகான வசனங்கள் எல்லாம் நான் இதுல படிச்ச பூர்வ நாட்களை போல இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த மகிழ்ச்சியை திரும்ப தருகிறவர். பூர்வ நாட்களை போல நம்ம ஏசாயால படிக்கிறோம்ல, அந்த அந்த புதிய இந்த பூர்வ நாட்களை அதை நினைத்து ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அது ஆண்டவர் சீர்படுத்துகிற தேவன், புதிய காரியங்களை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோ ரெண்டு விதமான காரியங்களை பார்த்தோம். எப்படி கர்த்தர் சீர்படுத்துவாரு, நம்பர் 1 பார்த்தோம். எப்படி பழுதடைந்தவைகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிப்போம். 3வது காரியம், தேவன் சீர்படுத்தும் போது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் ரெஸ்பான்ஸ் டு சரண்டர். ஸோ கர்த்தர் நம்மளை சீர்படுத்த வந்திருக்கிறாரா? ஏதோ ஒரு பிரேக் நடந்திருக்குதா? ஏதோ ஒன்று உடஞ்சி போயிருக்குதா? ஏதோ ஒரு சைலண்டான சூழ்நிலை இருக்குதா? ஏதோ ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ள ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன்னா, உடைஞ்சு போய் கிடக்குதா? கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? அவர் சீர்படுத்தும் போது நம்மளை சரண்டர் பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஆண்டவர் நல்லதா மாத்தி கொடுத்துருவாரு. கர்த்தர் நல்லா உருவாக்குவாரு. எங்க எந்த இடத்துல பழுதடைதோ, எந்த இடத்துல சீர்கெட்டு போதோ, கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம உணர்வடைந்து நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம சரண்டர் பண்ணும் போது, கண்டிப்பா கர்த்தர் வித்தியாசமான முறையில நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்பர் 1, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வேணுங்க. கண்டிப்பா இந்த மனம் திரும்புதலை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசுறதே கிடையாது. ஏன்னா மனம் திரும்புதல் சொன்னாலே நான் என்ன மனம் திரும்பணும்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா என் கையில பைபிள் இருக்குது, என் கையில நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்க போடுறேன், நான் இப்படி பண்ணுகிறேன், அப்படி பண்ணுகிறேன். சோ நான் எதுக்கு மனம் திரும்பணும்? மனம் திரும்புதல் ஒரு பெரிய கிறிஸ்டியனா மனம் திரும்புது. பாவத்தை விட்டியான்னா நான் கேட்பேன். சோ பாவத்தை விட்டுருக்கிறோம்னாக்கா, மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோம்னாக்கா, அறிக்கை செய்து விட்டு விட்டால்தான் நம்ம மனம் திரும்பணும்னு அர்த்தம். திருப்பி அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா, கண்டிப்பா கர்த்தரால நம்மளை சீர்படுத்தவே முடியாது. சோ அவர் சரண்டர் அவர் லைஃப். நம்ம ரெஸ்பான்ஸை கர்த்தர் நம்மளை சீர்படுத்த வரும்போது, சீர்படுத்த கூப்பிடுறோம்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன், ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையில நான் இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க சரிப்படுத்துங்க நம்ம கேட்கிறோமே, சீர்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோமே, ஏன் நம்ம சரண்டர் பண்ண மாட்டோம்? நிறைய நேரங்களில வார்த்தையை மட்டும் சொல்லிடுறோம். ஆனா டு சரண்டர் அவர் செல்ஃப், நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேது. நம்மள ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசே வரதில்லை. நோ 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 அவங்க பிரசங்கம் தப்புன்ட்டுவாங்க. இல்ல, வேதத்தின் பிரகாரம் தப்பு கிடையாது. வேதத்தின் பிரகாரம் டு சரண்டர், ஆண்டவர்கிட்ட சரண்டர் தான் பண்ணணும். சகைவு என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போனப்போ, சகைவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னோன்னே he completely surrendered his life. ஆண்டவர்கிட்ட அவன் சரண்டர் பண்ணிட்டான். ஆண்டவர் சரண்டர் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவரு ஆண்டவரே நான் என்னென்னலாம் செஞ்சேனோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. சோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உடைந்து போனதை, பழுதாய் போனதை அப்படியே புதுசாக்கி கொடுத்துருவாரு. அப்படியே நம்மளுக்கு பாலிஷ் அடிச்சு கொடுத்துருவாரு. அப்படி பாலிஷ் அடிச்சு கொடுக்குறாருனாக்கா வாங்கிக்கிட்டா கூட திருப்பி அதே சாபத்துக்குள்ளதான், அதே ஒரு குழப்பத்துக்குள்ளதான், அது திருப்பி உடையன்றது நிச்சயமே கிடையாது. அது பெயிண்ட் அடிக்கப்பட்டது. ஏன்னா அவர் திருப்பி அதை செஞ்சு தராருனாக்கா, அந்த மண்பாண்டத்தை வேற பாண்டமாக மாத்துறாருனாக்கா அது சூப்பரா இருக்கும். அவருடைய கையில இருந்து வந்தது. ஆனா நிறைய பேருக்குள்ள மைண்டுக்குள்ள இப்படிப்பட்ட திங்கிங் தான் போய் கொண்டிருக்கும். டு சரண்டர் சொன்னாலே, ஆண்டவரை இதை பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரை, இல்ல ஆண்டவரை இதை மொழிப்பி கொடுத்துருங்க ஆண்டவரை, இதை நல்லா சூப்பரா இது நல்லா செஞ்சு கொடுத்துருங்க ஆண்டவரை தான் நம்ம கேட்கிறோம். நிறைய பேர் இன்னமும் நம்ம பழைய காரியத்திலே உட்காந்துக்கிட்டு என்ன பண்றோம்? ஆண்டவரே இதை சீர்படுத்துங்க, இதை ஒழுங்குபடுத்துங்க, இதை நல்லா செஞ்சு கொடுங்க. அதோடைய கான்சிக்வன்சஸ், அதோடைய விளைவுகளை நம்ம பார்ப்பதே கிடையாது. பிரியமானவர்களே, கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்னாக்கா, இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்பது, நம் தவறுகளை உணர்ந்து அவர் பாதத்திலே நம்மை தாழ்த்துவது ரொம்ப அவசியம். ஆண்டவரே இந்த பாவம் தான் இருக்கு, ஏன் ஆசை தான் இதுக்கு காரணம். ஆண்டவரே இந்த பாவம் தான், என்னுடைய துருத்தனம் தான் இதுக்கு காரணம். ஆண்டவரே என்னுடைய பேராசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, கண்டிப்பாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது காரியம், நமக்கு தேவன் சீர்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, விசுவாசம், நம்பிக்கை. இக்கட்டான சூழ்நிலையில அவர் மட்டும்தான் நம்மளை மீட்டெடுக்க முடியும். வேற யாராலையுமே மீட்டெடுக்க முடியாது. அந்த விசுவாசம் எனக்கு வேணும். ஏசப்பா, இதனால நம்ம பார்த்தோம்ல, அந்த அடையாளத்தை கேட்டோம்ல, ஆவிக்குரிய சரிவை நம்ம பார்த்தோம்ல, இதனால இந்த பிரச்சனையினால
ஒரு பிரச்சனை வருதுனாக்கா, ஒரு காரியம் பாழடைந்து போகுதுனாக்கா, ஒரு காரியம் பழுதாய் போகுதுனாக்கா, ஒரு காரியம் சீர்கெட்டு போறதுனாக்கா, அதுன்னா அடுத்த நாளே சரியாயிடுமா? இல்ல. அது எத்தனை மாசம் இழுக்குது, அது எத்தனை வருஷம் இழுக்குது, அது எவ்வளோ நம்மள 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 வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷனுக்குள்ள ஆக்குது, நம்மள சோர்வடைய வைக்குது, நம்மள ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெபம் பண்ண வைக்காம விடுது. அதனால நம்ம பல பேர்கிட்ட பகைச்சுக்கிறோம், பல பேர்கிட்ட மனக்கசப்புகள் வருது. இது எல்லாமே நடக்குது. ஏன் நம்ம ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணிச்சு நம்மள சரண்டர் பண்ணி சீர்படுத்தக்கூடாது? கொஞ்சம் யோசிக்கலாமா? சீர்படுத்துறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம், அதை செய்வாரு. அதை சொல்றாருல, அவைகளை எடுப்பித்து அது பழுதானவைகளை மறுபடியும் சீர்படுத்தி விழுந்து போனதை நான் திரும்ப கட்டுவேன் சொல்றாரு. நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம் ஒரு காரியத்துல பழுதடைந்து போன காரியத்துல நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவருக்கு என்னைக்குமே பர்ஃபெக்டா கொண்டு போகிற தேவன். நம்ம சீர்படுத்துகிறாருன்னா நமக்கு எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொடுப்பாரு. நிறைய மனைவிகள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர்களுக்காக. ஆண்டவரே, என் கணவர் குடிக்க கூடாது, மாத்தி போடுங்க ஜெபம் பண்ணி நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அவங்க கணவர்களா மாத்தி ஆண்டவர் அவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிப்பார். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் புதிதாக்குவாரு, ஆண்டவர் புதிதாக்கி கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதையே ஊட்டி கொடுங்க ஆண்டவரை, இதையே நீங்க பாலிஷ் போட்டு கொடுங்க ஆண்டவரை, இதையே நீங்க அப்படியே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரை, இதுவே ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரை, நான் கிஃப்டா எடுத்துக்கிற ஆண்டவரே. உள்ள பால் அடிஞ்சு போய் கிடக்குது, உள்ள மனம் திரும்புதல் இல்லாம இருக்குது, உள்ள சீர்கெட்டு போய் கிடக்குது. அத நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், இதை ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரே. எப்படி கிஃப்ட் ரேப்? ஆண்டவரால ஈஸி இல்ல அது கொடுக்கறதுக்கு? வெரி ஈஸி. நீங்க கேட்கும் போது அதை கண்டிப்பா கர்த்தர் கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுப்பாரு தான். ஆனா அதோடைய விளைவுகளை எப்படி கிஃப்ட் ரேப்பை நம்ம கிழிக்கிறோம், எப்படி உட்காந்து கிழிக்கிறோம்? அப்படித்தான் சாத்தான் உட்காந்து கிழிப்பான் இஷ்டத்துக்கு. அவங்க அந்த கிஃப்ட் ரேப் பண்ணும்போது ஒட்டுவாங்க, செல்லோ டேப்பை போட்டு ஒட்டுவாங்க, அதை அழகா சைஸ் பார்த்து ஒட்டுவாங்க, அதை அழகா பேக் பண்ணுவாங்க. நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம்? உட்காந்து அழகா பிரிக்கிறோமா? அப்படியே செல்லோ டேப்பு அப்படியே சிசர்ஸ் வச்சு அப்படியே கட் பண்றோமா? பேப்பரை அப்படியே கட் பண்றோமா? இன்னும் அப்படியெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. இஷ்டத்துக்கு டர்ன்னு கிழிச்சு போட்டுருவோம். அதை கிழிச்சு போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள இருக்கிறத எடுப்போம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய வேலை இவ்வளோ கண்ணிங்கா தான் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள இவ்வளோ கண்ணிங்கா தான் அவன் வேலை செய்வான். ஆனா ஆண்டோடைய திட்டங்கள், தீர்மானங்கள், ஆண்டருடைய ஒவ்வொரு செயல்களும் நம்ம வாழ்க்கையில வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் உபயோகப்படுத்தாம சீர்படுத்தவே மாட்டாருங்க. அவரு உபயோகப்படுத்தணும். அதனால்தான் அவர் சீர்படுத்துகிறார். அவருடைய நாமத்துக்காக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை சீர்படுத்தி பழையவைகளை எடுத்து போட்டு புதிதானவைகளை நமக்கு கொடுத்து பழுதானவைகளை எடுத்து போட்டு நம்மள சிறப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சோ விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தருடைய வாழ்க்கையில புதிதான காரியங்களை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில என்னை சீர்படுத்த முடியும், மற்றவங்களை கிடையாது. ஆண்டவர் என்ன சீர்படுத்தணும்னா நான் சரண்டர் பண்ணணும். 3வது காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். 3 காரியங்கள் தேவன் சீர்படுத்தும் போது நம்ம ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும், உண்மையான நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். 3வது காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப, சித்தத்துக்கு ஏற்ப நாமே ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது அவன் நமக்கு புதிதானவைகளை, புதிய பாதைகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் ஒரு புதிய பாதைகளை உண்டாக்கணுமா, புதிய காரியங்களை செய்யணுமா, தேவனுக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிந்து வரும்போது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு தருவார். வேதத்துல நம்ம பாக்குறோம்ல, கீழ்ப்படியும் போது. யாரு அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள்? நோவா தான். நோவா அப்படியே அங்க வெயிட் பண்றாரு, கேலி பண்றாங்க. பல வருஷங்கள் ஆச்சு அந்த 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 கப்பலை, அந்த அவருடைய அந்த போட்டை செய்யறதுக்கு. அதை செஞ்சு பல வருஷங்கள் ஆகி அதுல அந்த அழிவு வரும்போது அந்த அழிவுல இருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அவரும் அவருடைய குடும்பங்களும் காப்பாற்றப்படுகிறாங்க. சோ இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை சீர்படுத்தணும், பழைந்து போன காரியங்களை புதிதாக்கணும்னாக்கா நம்ம கிட்ட ஒரு சரண்டர் இருக்கணும், நம்ம கிட்ட கீழ்ப்படிதல் இருக்கணும், நம்ம கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், விடுதலை இருக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை விடுதலை செய்தவர். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இந்த பாழடைந்து போற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு இருக்குது. சாத்தானுக்கு நல்லா தெரியும். நான் எப்பவுமே சொல்வேன், சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய வீக்னஸ். அப்படியே நம்ம கதவு திறந்து வச்சுக்கிறோம்னாக்கா ஈஸியா இப்படிப்பட்ட பிசாசுகள்லாம் நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை சந்தேகப்பட வச்சு, ஆண்டுடைய வார்த்தையை சந்தேகப்பட வச்சு, நம்மளுடைய ஜபத்தை சந்தேகப்பட வச்சு, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து சரிவை உண்டாக்கி ஜெபம் பண்ண உட்காருங்களேன், எது முன்னாடி வருது?
நம்ம எங்க பாழடிச்சு கிடக்குறோமோ அதான் முன்னாடி வரும். அதான் முன்னாடி வரும். அதை ஆண்டவர் காட்டிடுவார். ஆவியானவர் காட்டுவார். ஆவியானவர் சும்மா கிடையாது. ஆவியானவர் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆவியானவர் இதெல்லாம் காட்டுவாரு. நீ இந்த இடத்துல பால் அடிச்சு போய் கிடக்குற, நீ இந்த இடத்துல சரி கிடையாது, நீ இந்த இடத்துல இப்படி இருக்கிற அப்படின்ட்டு உணர்த்துகிற தேவன் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் இல்லையா? இந்த ஆவியானவர் இல்லைனாக்கா இன்னமும் சீர்கெட்டு போய் கிடக்குறோமா, இன்னமும் வெயிட்டிங்ல இருக்கிறோமா, இன்னமும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் வந்து என்னை சிறப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, பழுதான காரியங்களை என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு புதிதான காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களோட தெரிஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சரிவுகளிலிருந்து அவங்க வெளியே வரட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உதவி செய்வார். நம்ம அனைவரும் கண்களை மூடி இந்த நேரத்துல ஜெபிக்கலாம்.